ம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச் சங்கம் தமிழர் புத்தாண்டு திருநாளை சிறப்பிக்கும் விதமாக 5 நாள் தொடர் இணையவழி ஆய்வரங்க நிகழ்வை இனிதாக நடத்தி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம 4வது நாள் ஆய்வரங்க உரை நிகழ்வில் அனைவருமாக கலந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய நாள் ஆய்வரங்க தலைப்பாக நெய்தல் திணையும் திணைசார் வாழ்வியலும் என்கின்ற தலைப்பில் மனோன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் பேச்சியம்மாள் அவர்கள் நம் உரை அரங்கத்திற்கு வருகை தந்து நெய்தல் திணை குறித்த கருத்துக்களை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், தற்போது நெய்தல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயற்கையாக அமைந்த நிலங்கள்ல மூணாவது நிலம் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். மருதம் நாம நிலத்தை பண்படுத்தி காடையும் மேடையும் பண்படுத்தி நாம உருவாக்கிக்கிட்ட நிலம் மருதம். இயற்கையாக அமைந்த நிலங்கள்ல கணக்குப்படி இன்னைக்கு நம்ம 3வது நெய்தல் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில நிறைய கருத்துக்களை தருவதற்காக அரங்கத்திற்கு பேச்சியம்மாள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். பேச்சியம்மாள் அவர்களது அறிமுகத்தை நானே இன்னைக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பேச்சியம்மாள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-13 ஆண்டு காலமாக இந்த பணியில பேராசிரியர் பணியில தொடர்ந்து இருக்கிறாங்க. பல்வேறு ஆய்வு திட்டங்கள்ல பங்களிச்சிருக்காங்க. நாட்டுப்புற வழக்காற்றியல் துறையின் கீழாக முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். நெட்டு ஸ்லெட்டுன்னு பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரு ஆசிரியர் மட்டுமல்லாமல் அவங்கள ஆய்வாளர்னே நாம சொல்லலாம். 24 நேரமும் ஆய்வு பணிகள்லவே பெரிய கவனத்தை செலுத்தி கொண்டு ஊடாக பேராசிரியர் பணியையும் சேர்த்து கவனிச்சுட்டு வராங்க. எப்பயுமே நிறைய விஷயங்கள் குறித்து தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய, எழுதக்கூடிய, ஏதாவது ஒரு சங்க இலக்கியங்கள், இலக்கணம்னு எது தொடர்பாக செய்திகளை கேட்டாலும் உடனடியாக நமக்கு வழங்கக்கூடிய வகையில ஆழக்கால்பட்ட ஒரு நீண்ட வாசிப்பை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ஆய்வாளர். 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு திட்டப்பணிகள்ல பங்கெடுத்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். நல்ல எல்லா வகையிலும் இந்த தலைப்பின் கீழாக உரையாற்றுவதற்கு ஒரு தேர்ந்த ஆய்வாளர் தான் நம்ம இன்னைக்கு அரங்கத்திற்கு நாம் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். நம்ம அரங்கத்துல வரக்கூடியவங்க அல்லது நம்ம பங்கேற்கக்கூடியவங்களையும் இது போல தன்னை ஆய்வாளராகவே தொடர்ந்து வைத்துக்கொண்டு பேராசிரியராக இருக்கக்கூடியவங்க நம்ம அரங்கத்துல நீங்க பங்கேற்கக்கூடியவங்களையும் அது மாதிரியான பேராசிரியர்கள் நாம இருப்போம். அது போல நாம எல்லாருமே மகிழ்வோடு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நாம எப்ப நம்மள ஒரு ஆய்வு சிந்தனையோடு தொடர்ந்து ஒரு மாணவர் மனநிலையிலேயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்பதான் நம்ம ஒரு பேராசிரியர் எடுத்துக்கொண்ட பேராசிரியர் பணியில நாம சிறப்பா நம்ம செழுமைப்படுத்திக்கிட முடியும். நம்மகிட்ட படிக்கிற மாணவர்களுக்கும் நாம ஒரு முன்னத்தியராக ஒரு நல்ல முன்னடையாள பேராசிரியராக நாம அவங்க மத்தியில ஜொலிக்க முடியும் அப்படின்றது. இதெல்லாம் எங்களுடைய என்னுடைய வயதிலும் மூத்த பேராசிரியர்களா இருக்காங்க. வாசுதேவன் ஐயா போன்றவர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி தந்த விஷயத்தை தான் நான் தொடர்ந்து எல்லா அரங்குகள்லையும் பதிவு செய்கிறேன். எப்பயுமே நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், நிறைய வாசிக்கணும். தன்னை ஒரு பேராசிரியர்னு ஒரு வேலைக்கு வந்த பிறகு அந்த கிரீடத்தை மண்டக்குள்ள ஏத்திக்கிட்டு அப்படிலாம் இருக்காம தொடர்ந்து புதிய புதிய விஷயங்களை படிக்கிறதுலையும் தெரியாத விஷயங்களை தனக்கு தெரிந்த மூத்த பேராசிரியர்களோடு கேட்டு தன்னை வளப்படுத்திக் கொள்வதிலுமாக எந்த ஒரு ஆசிரியர் செயல்படுகிறாரோ அவர் நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டே இருப்பார்னு என்னைய சொல்லியே வளர்த்தெடுத்த பேராசிரியர் பெருமக்களை நான் நினைவு கூறுகிறேன். ஏன் இப்ப இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய துதி பாடலுக்காக சொல்லல. அது போலவே பேச்சியம்மாள் அவர்களும் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்தாலும் கூட எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் சரி, கற்றல்லையோ கற்பித்தல்லையோ ஆய்வு நிலையிலேயோ இன்னமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்களை நினைவில் கொண்டு இன்னமும் அவர்களோடு நல்ல தொடர்புல இருந்து தெரியாத விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு மாணவர் மனநிலையிலேயே இருந்து பேராசிரியர் பணியை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்றத நான் தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இதை சொன்னேன். நம்மளையும் பல பேர் அது மாதிரியான மனநிலையுடையவர்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நான் வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக என்னுடைய முதல் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர் பேச்சியம்மாள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆய்வாளர்.
பேராசிரியர். அவர் இன்னைக்கு நம் மத்தியில் நெய்தல் திணையும் திணை சார்ந்த வாழ்வியலும் குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். ஆய்வரங்கத்துக்கு வருகை தந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட உங்களையும் பேரன்போடு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக, யாழிசை மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இப்போது நம்ம நேரடியாக உரைக்குள்ள செல்லலாம். இந்த அரங்கத்தை முனைவர் பேச்சியம்மாள் அவர்களிடம் ஒப்படைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. உரை தொடங்கும் நேரம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்மா. கேக்கு, பேசுங்க, தொடக்கலாம். பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய பாகை தமிழ் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். குறிப்பாக ஐயப்பன் ஐயாவுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றினாலும் எனக்கு இதுதான் முதல் உரை. அந்த முதல் உரைக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ஐயப்பன் சாருக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். முதல் கட்டுரையும் கூட நான் நாட்டார் தெய்வ வழிபாட்டில்தான் சிறிதளவு ஆழங்கால் பட்டு உள்ளேனே தவிர, சங்க இலக்கியத்தில் என்னால் முடிந்த அளவு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தலைப்பு தும்பைதானே நெய்தலது புறனே அப்படிங்கிற தலைப்பை வைத்துக் கொண்டுதான் உங்களிடம் நான் பேச வந்திருக்கிறேன். எனது நெய்தல் திணை வாழ்வியல் அப்படிங்கும் போது பார்த்தா அது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல நான் ஒரு சின்ன கூரை மட்டும்தான் நான் உங்களிடம் பதிவு வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உலகத்திலேயே எந்த நாடுமே பெறாத பேற்றை பெற்றவர்கள் நம் பண்டைய தமிழர்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், கொடையாக இருக்கட்டும், விருந்தோம்பலாக இருக்கட்டும், வாணிகமாக இருக்கட்டும், போர், அறம் போன்றவற்றை எல்லாம் பேசும் காலம் சங்ககாலம். இந்த சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியம் அனைத்துமே பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியலை பேசுவது என்பது குறிப்பிடத்தக்கது. வானியல், கப்பல் கட்டுமானம், இரும்பு தொழில்நுட்பம், நெசவு தொழில், மணிக்கற்களுடைய நுண்வேலை, சங்குகளினுடைய நுண்வேலை, உணவு உற்பத்தி, மருத்துவம், மட்பாண்டம், வெண்கலம், ரசவாதம் என்னும் அறிவியல், உயிர் சுழற்சி, காடு விலங்குகளை அறிந்து அவற்றை பாதுகாத்தல், ஆயுத உற்பத்தி, கடல் பொருள் உற்பத்தி என சங்ககாலம் அறிவியல் சார்ந்துதான் அமைந்திருந்தது. கப்பல் போக்குவரத்து, கடல் வாணிகம், அணுக்கொள்கை, அண்ட தோற்றம், இயற்கை ஆராய்ச்சி, யோகா, உளவியல் ஆராய்ச்சி எல்லாம் நாம் பரிபாடலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கோம். மெய்யியல், சங்ககால மெய்யியல் சிந்தனை மரபு, உயர்ந்த இலக்கண இலக்கியங்கள், வேளாண்மை, விளையாட்டு, பள்ளிகள், பாலிகள், இயல்புணர்ந்தோரே நுண்ணிதிசினோரே என்று அழைக்கப்பட்ட சான்றோர்கள் என நம் தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பரந்த நோக்குடைய வாழ்வியலை அமைத்து வாழ்ந்திருக்காங்க என்பதை சங்க இலக்கியம் நமக்கு பதிவு செய்கிறது. அதற்கான சான்றுகளையும் தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் இன்றும் மெய்ப்பித்து வருவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னுடைய தலைப்பின் வழி போவதற்கு முன்பாக சிறிய அறிமுகம் வணிகத்தை பற்றியும் சங்க இலக்கியத்தில் நடைபெற்ற இடைச்செருகளையும் சிறிது அறிமுகப்படுத்திவிட்டு எனது தலைப்பின் கீழ் செல்லலாம் என்று கருதுகிறேன். சங்க இலக்கியத்தில் இடைச்செருகல்கள். கிறிஸ்து பிறந்ததாக சொல்லப்படும் காலம் கிபி 1 நூற்றாண்டுக்கு முன்பு டிசம்பர் 25 என்பர். அசோகரின் காலம், அலெக்சாண்டர் படை நடத்திய காலம், இவற்றை வைத்து சங்ககால இலக்கியங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் என்று வரையறுத்தனர். இவர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்ற முடிவுக்கு வருவதற்கு காரணம் சில கல்வெட்டு சான்றுகள் தான். குறிப்பாக மதுரையில் கிடைத்த கல்வெட்டு சான்றுகளால் தான்.
இல்லையெனில் கிமுவில் தமிழகத்தில் எதுவும் இல்லை என்றே முடிவெடுத்திருப்பார்கள். தொல்காப்பியம் கிமு 2500, சங்ககாலம் கிமு 1000 முதல் 200, சிலம்பு குரல் கிமு 200, மணிமேகலை கிபி 2ஆம் நூற்றாண்டு, மகாபாரதம் கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு, ராமாயணம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று காலத்தை கணக்கிலெடுத்து ஆய்வதுதான் இந்த அவசியம் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். வைதீகம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்பு பிராமணர்கள் பௌத்தர்களாக தமிழகத்துக்கு வந்துவிட்டார்கள். இன்றும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பல இடைச்சல்களை செய்தது மடங்கள் தான் என்று கூறலாம். தமிழ் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இந்த மோசடிகளை செய்துள்ளனர். குறிப்பாக திருமுருகாற்றுப்படை, பரிபாடல்கள் அழிந்து போனதற்கு மடங்கள் தான் காரணம். சங்க இலக்கியத்தில் பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, தொல்காப்பியம் இந்த 4 நூல்களில் மட்டுமே இடைச்செருகல்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்றிருக்கிறது. திருமுருகாற்றுப்படையில் பரங்குன்று, சீரலைவாய், திருமாலிருஞ்சோலை மட்டுமே நக்கீரர் பாடியது. 8ஆம் நூற்றாண்டில் பழனி, ஏரகம், திருத்தணி சேர்க்கப்பட்டுள்ளது. கலித்தொகையில் 25ஆம் பாடல் களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிபாடலில் ஆழ்வார்கள் நிறைய இடைச்செருகள் செய்திருக்கிறார்கள். வடமொழி சொற்கள் நிறைய கலந்துள்ளன. தொல்காப்பியம் நூலில் பௌத்தர்கள் இடைச்செருகள் செய்துள்ளனர். சங்க இலக்கியங்களில் பாயிர மரபு கிடையாது. பனம்பாரனார், பரஞ்சோதி போன்றவர்கள் இடைச்செருகளாக கடவுள் வார்த்தை எண்ணி சேர்த்து விட்டனர். மற்றபடி சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானவை, செம்மையானவை. தமிழர்களுடைய மெய்யியல்களான ஐந்திரம், எண்ணியம் இரண்டும் அழிக்கப்பட்டு விட்டன. இந்த ஐந்திரம் இந்திரனால் இயற்றப்பெற்ற வானியல் அறிவியல் நூல். கபிலரால் எழுதப்பட்ட எண்ணியம் என்ற தத்துவ நூல், அது சாங்கியம் என வடமொழியில் பிரிக்கப்பட்டு மூல தமிழ் படிகள் அடிக்கப்பட்டு விட்டன. தமிழரின் நாள்மறை ஆரியம் கைப்பற்றியது. அவை ரிக், யஜு, சாம, அதர்வனம் என பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் மூலப்படி தமிழ் படிகள் எல்லாம் அழிந்து விட்டன. ஏன் இதை கூறுகிறேன் எனில், அக்காலத்தில் இந்தியா என்ற நிலப்பரப்பில் தமிழர்கள் மட்டுமே இருந்தனர். அதைத்தான் தொல்காப்பியர் கூறுகிறார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிரடி தமிழ் கூறும் நல்லுலகு என்று அன்று வடவேங்கடம் தமிழகத்தின் எல்லையாக இருந்ததை குறிப்பிடுகிறது. தமிழ் மொழி அதன் தோற்றத்திலேயே ஒரு தேசியமாகத்தான் தோன்றி வளர்ந்தது. அது தேசியமாக இருந்ததால் தான் பிற்கால நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஆரியர்கள் மௌரியர்களை அடித்து துரத்தி தூய தமிழினமாக, தேசியமாக இன்றளவும் இந்திய ஆட்சியாளர்களுக்கு சின்ன சொப்பனமாக விளங்கியிருந்தது. இந்த தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் வந்து தங்கி கற்று தமிழர் மெய்யியலை உள்வாங்கிதான் பௌத்தம் உருவானது. அன்று 2 சிந்தனை பள்ளிகள் இருந்தது. ஒன்று மதுரை, மற்றது மகதம். மகநாட்டின் மொழி மகதி. அதற்கு எழுத்து மரபு கிடையாது. வெறும் பேச்சு மொழிதான். தமிழுக்கு மட்டுமே என்று செவ்வியல் இலக்கியங்கள் இருந்தன. அதனால் அனைவரும் தமிழகம் நோக்கி புலம்பெயர்ந்தனர். தமிழின் இலக்கியங்களை கடன் வாங்கி சென்றனர். அப்போது வட இந்திய மரபில் எந்த இலக்கியமும் கிமுவில் தோன்றவில்லை. சங்ககாலம் அழிந்த பிறகே தமிழ் ஓலைச்சுவடிகள் வட இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டது. தொல்காப்பியரின் எண்ணியத்தை கற்ற பிறகே புத்தன் அறிவு தெளிவடைந்தான். பின்னாலே அவனது சீடர்கள் எண்ணியத்தை சாங்கியம் என மொழிபெயர்த்தது தமிழ் மூலத்தை அழித்து விட்டனர். சங்கரத்தின் அத்வைதம் இந்த எண்ணியத்தை காப்பியத்தில் எழுதப்பட்ட தத்துவம் தான். ஆகையால் நம் தமிழ் மொழி, இலக்கணம், இலக்கியங்கள், எழுத்தறிவு, வானியல், வணிகம், தொழில் என ஒருமுறைப்படுத்தப்பட்ட சமூக ஒழுங்கை பெற்ற இனமாகத்தான் திகழ்ந்திருந்தார்கள். நம் மக்கள்
தமிழ் எழுத்து முறை குழப்பம் இல்லாமல் பிறப்பு புணர்ச்சி விதிகளைக் கொண்டு தீவிர ஆராய்ச்சிக்கு பின்பே படைக்கப்பட்டன. சொல்வது போன்று எழுதுவதும் எழுதுவது போலவே சொல்லவும் முடிகிற ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால்தான் தொல்காப்பியர் அதனை மயங்கா மரபு என்றார். இந்த தமிழ் மயங்கா மரபை தந்தவர்கள் நம் முன்னோர்களான தமிழர்களான ஆசீவகர்கள். தமிழ் எழுத்துக்கான சான்றுகளை நம் மாங்குளம் கல்வெட்டில் பார்க்கலாம். தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் கிபி 2000. அதற்கு உரை எழுதப்பட்ட காலம் கிபி 1100. இந்த 3000 ஆண்டுகள் இடைவெளி என்பது எவ்வளவு கால மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. பேரரசுகள் உருவாகியிருக்கின்றன, பக்தி இயக்கம் தோன்றியிருக்கிறது, வர்ணாசிரமம் புகுத்தப்பட்டிருக்கிறது, களப்பிரர் ஆட்சி, மூவேந்தர் வீழ்ச்சி, பிறமொழி படைப்பாளர்கள் என்று சமூக இயங்கிய போக்கும் அதன் சிந்தனை முறைகளிலும் மாற்றம் கண்டது. உரைகாரர்கள் காலத்தில் எந்த சிந்தனை போக்கு நிலவியதோ அதைத்தான் உரையில் பெருஞ்சமயங்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட நிலையில் அதைத்தான் உரையிலும் வைத்தனர். சிற்றரசுகளாக இருக்கட்டும், பேரரசுகளாக இருக்கட்டும், தமிழ்தான் ஆட்சி மொழி. தமிழ் மட்டுமே வளர்க்கப்பட்டது. தேசிய இனங்கள் மொழி வழியே தான் குறிக்கப்பட்டன. பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலாந்து, நெதர்லாந்து என நாடுகள் மொழி வழி தேசியமாகத்தான் பிரிக்கப்பட்டன. இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் பிரித்ததே தேசிய இன பார்வையில்தான். மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, மராட்டியம், பஞ்சாப், ஒரியா, வங்காளம் அனைத்தும் மொழி வழி தேசிய இனங்கள் தான். பங்களாதேசம் பிரிந்ததே மொழி அடிப்படையில் தான். சங்க காலத்தில் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழியாக இருந்து வந்தது. மூவேந்தர்களையும் புலவர்கள் தமிழில் தான் பாடினார்கள். ஆகவே வேற்று நாட்டு இலக்கியத்தின் சார்போ களப்போ இல்லாமல் வளர்ந்த நம் முன்னோர்களின் காலமான சங்க காலம் கிமு 200 முடிவு பெற்றுவிட்டது. அதன் பிறகு வந்த ரிக்வேதம் கிபி 350 எழுதப்படுகிறது. அதன் பிறகு இனம், மொழி, பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டதோடு தமிழனுடைய வாழ்வியல் சீர்குலைந்தது களப்பிரர் காலத்தில்தான். அதனால்தான் இந்த காலத்தை நாம் இருண்ட காலம் என்று கூறுவதுண்டு. தமிழில் உள்ளது போன்ற அக உணர்வுகளை வெளிப்படுத்தும் அக இலக்கியங்கள் வேறு வகை இலக்கியங்கள் உலகத்துல வேற எந்த மொழியிலாவது இருக்கிறதா? அப்படி தமிழுக்கே உரிய சிறப்பான அக ஒழுக்க இலக்கியங்களையும் தமிழர்களின் வாழ்வியல் விழுமியங்களையும் எதற்கு மேலை நாட்டை கொண்டு பார்க்க வேண்டும்? களப்பிரர் காலத்துக்கு பிறகு தமிழராகிய நம் முன்னோர்கள் ஆசீவக மெய்யியல் வெறிகளை கைவிடும் சூழல் ஏற்பட்டது களப்பிரர்கள் காலத்தில் தான். பௌத்தம், ஜைனம், வைதீகர்கள் பின் அரசு சென்றது. தமிழருடைய வணிகம் ஜைன பௌத்தத்திடம் சிக்கிக் கொண்டது. அதுவரை கொடிகட்டி பறந்த நம் தமிழர்களுடைய கடல் வாணிபம் தளர்ந்து தரை வணிகம் வளர்ந்தது. அரேபியர்கள் ஐரோப்பிய வணிகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். அதனால் கிரேக்கம் ரோம் அரசிடம் விழுந்துவிட்டது. ரோம் அரசு செழித்து நின்றாலும் நிலையான சமூக ஒழுங்கு இல்லை. அலெக்சாண்டருக்கு பிறகு கிரேக்க வணிகம் தரை வழியாக ரோமுக்கு பயணித்தது.
இதனால் தமிழர்களுடைய வளம் குன்றியது. வடமேற்கு இந்தியாவிலிருந்து பௌத்த கனிஷ்கர் வழியாக குசானர்கள் வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றிய சைத்தியர்கள் பலம் பெற்றார்கள். இவர்கள் பௌத்த சமயத்தை ஆதரித்தார்கள். இதனால் தமிழர்களுடைய வணிகம் பௌத்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. பல பௌத்த விகாரங்களை இன்றும் அவர்கள் ஆண்ட பகுதியான ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் நாம் பார்க்கலாம். அருகில் ஆப்கானிஸ்தானில் பார்க்கலாம். தமிழகத்தில் இதனால் திணை வாழ்க்கை சீர்குலைந்தது. வணிக பொருளாதாரம் முற்றிலும் நின்றது. வடக்கில் பொருள் தேடி செல்லும் தலைவர்களுடைய நிலை முற்றிலும் அழிந்தது. வட இந்திய வணிகர்கள் மூலப்பொருட்களை தமிழர்களுக்கு வழங்க மறுத்தனர். இந்த காலகட்டத்தில் தான் 15 ஆண்டுகளுக்கு பெரும் பஞ்சம் மக்கள் வாழ்வியலை சீர்குலைத்தது. உழவர்களை ஆதரிக்க மக்களோ மன்னனோ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உணவை பதுக்கிய ஜைன பௌத்தர்கள் செல்வ சீமான்களாக வலம் வந்தனர். ஈய கஞ்சன்களாக இருந்து கொண்டு தமிழையும் தமிழ் புலவர்களையும் அவர்கள் ஆதரிக்கவில்லை. இதைத்தான் வள்ளுவன் கூறுவான். ஈருங்கை விதிரார் ஊர்ங்கையர் கொடிருடைத்து ஒருபெருக என வசை போடுவான் வள்ளுவன். இந்த பஞ்சத்தை மணிமேகலை விரிவாக பேசுகிறது. நாட்டில் சமூக ஒழுங்கு இல்லாத நிலை, ஏமாற்றும் களவு என சமூகம் சீர்குலைந்தது களப்பிரர் காலத்தில். களப்பிரர்கள் காலத்தில் தான் மக்கள் சொல்லனா துயரம் அடைந்தனர். சங்க காலத்தில் குடும்ப கடமையாக இருந்தது விருங்காயவனுக்கு படுக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார் நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் படைத்தளபதியாக இருந்தவன் வெண்காயவன். கரிகாலனை கூறலாம். விருந்தளித்து அரிசி இல்லாத சமயம் அதாவது கரையான் சேகரித்து வைத்த உள்ளரிசி சோற்றை அதில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் சங்ககால பெண்கள் விருந்தோம்பல் செய்த பதிவு நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, பழைய வாளை விற்று உபசரித்திருக்கிறான் பாரி. பழைய வாள் பாரம்பரியமாக வெற்றி பெற்ற சின்னமாக, அடையாள சின்னமாக இருந்த பழைய முன்னோர்களுடைய வாளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தவன் மன்னர்கள். விருந்தோம்பலுக்காக வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லும் வழக்கம் சங்க காலத்தில் கிடையாது. அதனால்தான் பழைய வாளை விற்று விருந்தோம்பல் பேச்சம்மாள் மேடம், என்னாச்சு? மேம் பேசுறது எதுவுமே கேட்கலீங்க தமிழம்மா. பேச்சம்மாள் மேடம் இருக்கீங்களா? பேசுறது கேட்கல. தமிழம்மா வணக்கம்மா. பேசுறது அம்மா லைன்ல இருக்கீங்களா? பேசுறது கேக்குது. இல்லம்மா, அவங்க இல்ல, லெஃப்ட் ஆயிட்டாங்க. நானு என்னன்னு கேட்டு வரேன். ஒரு நிமிஷம். கட்டாயிருக்கு போல, கேட்டு வரேன்.
சார் சவுண்ட் ஒண்ணும் கேட்கலைங்க சார். ஹலோ சார், கேக்குதா? மேம் கேக்குது மேம். ஆனா நீங்க உங்களுடைய இன்னொரு ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணி பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எக்கோ அடிக்குது. அத மட்டும் நீங்க ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா கேக்குது மேம். உரி என்றது உரிப்பொருள் என்றது 4 திணை தவிர்த்து கைக்கிளை பெருந்திணையும் மயங்குதல் ஆகும் என்றார். திணையில் மயங்கி வரும் என்றது ஒரு திணையின் கருப்பொருட்கள் மற்ற திணைகளும் விரைவி மயங்குதல் பெறும். முதல் பொருளும் மயங்கும். மாலை முல்லை திணைக்குரியது என்று வைத்தாலும் மழைக்காலம் மற்ற திணைகளிலும் வரும். உரியல்லாதன முதலும் கருவும். முதுவேனில் பாலைக்கு உரிய பெரும்பொழுது என்றாலும் மற்ற திணையிலும் முதுவேனில் வந்துதான் போகும். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நிலம் முதல் பொருள் அல்ல, இடம் என்பது ஸ்பேஸ் என்பதுதான் முதல் பொருள் என்று உறுதியாகிறது. தொல்காப்பியம் இடமும் பொழுதும் என முதற் பொருளை வைத்தது. இதில் உள்ள இடம் என்பதனை உரையாசிரியர்கள் நிலம் என மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆனால் தொல்காப்பியர் கர்ம நிகழ்வே இடம் என மொழிபெயர் என்கிறார். அதாவது வினை செயல் நடைபெற காலம் தேவை. அதாவது இடம் என்பது ஸ்பேஸ் என்று பொருள் கொள்ளாமல் நிலம் என்று உரையாசிரியர்கள் தொல்காப்பியத்தின் அறிவியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாமல் மூட நம்பிக்கையின் அடிப்படை தரை நிலம் தரை என தவறாக மொழிபெயர்த்ததினால் இன்றும் குழப்பம்தான். மருத நிலத்தலைவன் பரத்தை ஒழுக்கம் உள்ளவன் என்று சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் மற்ற திணைகளில் அது வராதா? ஊடல் மருத தலைவியிடம் இருந்தால் மற்ற திணை தலைவிகள் கணவன் மேல் சினம் கொள்ள மாட்டார்களா? கருப்பொருளான விலங்குகள் புலி முல்லை நிலத்திலும் உள்ளதே, யானைகள் முல்லை நிலத்தில் மேய்கின்றனவே, மருத மரம் குறிஞ்சி மலையிலும் வளர்கிறதே, செங்காந்தல் மலையில் பூப்பதே இல்லையா? மருதத்தில் செங்காந்தல் மலர்கிறதே, வேட்டையாடுதல் முல்லை நிலத்திலும் உண்டே, நெல் குறிஞ்சியிலும் பயிரிடப்படுகிறதே, இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு தலைவனும் தலைவியும் சேர்வது குறிஞ்சி ஒழுக்கம். அதே தலைவன் பொருள் வயிர் பிரிவது தலைவிக்கு முல்லை. ஏன்னா பொருள் தேடிட்டு வந்தாதான் சங்க தலைவிய கல்யாணம் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது. கடல் வணிகம், அதே தலைவன் கடல் வணிகம் மேற்கொண்டால் நெய்தல், அதே தலைவி ஊழல் கொண்டால் மருதம் என அனைத்தும் ஒரே தலைவன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று புரிந்து கொண்டால்தான் அதன் இயங்கியல் நமக்கு கொஞ்சம் புரியும். நெய்தலது இலக்கணமாக வருணன்மேய பெருமணல் உலகம் என்று தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் 5வது நூற்பாவில் வரையறுக்கிறார். இதன் உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என வைக்கப்பட்டுள்ளது. பிரிந்து போன தலைவன் திரும்ப வருவது நிச்சயமற்றது என்ற நிலையில் இரங்கல் சொல்லப்பட்டுள்ளது. போர் பிரிவு என்றாலும் கடல்வழி பிரிவு என்றாலும் உயிருடன் மீள்வது அக்காலத்தில் மிக கடினமான ஒன்று.
அதனால்தான் சாவுக்கு, அதாவது இறப்புக்கு இசைக்கப்படும் கருவியை நெய்தல் என்றனர். ஓரில் நெய்தல் கரங்க என்று பக்குடுக்கையாரின் புறநானூற்று பாடல் இக்கருத்தை வலியுறுத்துகிறது. வருணன் மேய பெருமுனல் என்றால் இந்திரன் ஞாயிறு கடக ஊரையில் நிலைக்கும். அப்போது மழைக்காலம் என்பதால் ஜூன் செப்டம்பர் வரை மழைக்காலம் வேளாண்மைக்கு உகந்தது என்பதால் நீர்நிலை பெருகுவதனால் வேந்தன் மேய தீம்புணல் என்றனர். அதன் இயல்புணர்ந்தோர்கள் தொல்தமிழர்கள் கடல் வணிகம் செய்வதற்கு கடல் அமைதியாக இருக்க வேண்டும். அக்காலம் செப்டம்பர் மார்ச் வரை என்பதனால் வருணன் மேய பெருமணல் என்றார் தொல்காப்பியர். மாடுகள் மேய்வதற்கு உகந்த காலம், கால்நடைகளுக்கு நோய் பரவாத காலம் மார்ச் மே மாதங்கள். மாயோன் மேய காடுரை உலகம் என்றார். சேயோன் தொலைவில் தோன்றும் மாதம், சேயோன் மேய மைவரை உலகம். மலையில் மறைவதாலும் மைவரை உலகம் என்றார் தொல்காப்பியர். அக்காலத்தில் கடல் வாணிபம் நடக்க வேண்டும் என்றால் கடல் கொந்தளிப்பு இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இதனை நினைவில் கொண்டுதான் தொல்காப்பியர் வருணனை நெய்தலுக்கு வைத்திருக்கிறார். திணை தீ, வழி, விசும்பு, நிலம், நீர் என ஐம்பெரும் பூதங்களால் ஆனதே உலகு என்று புரிந்து கொண்ட தொல்தமிழர்கள் இவற்றால் ஆன இயற்கையின் இயங்கியலோடு மனிதர்கள் கொண்ட வாழ்வியல் உறவு நிலைகளை பகுத்து திணை என்ற தமிழ் சமய கணக்கை உருவாக்கி தந்தனர். இடமும் பொழுதும் என்ற முதற் பொருளும் வினை நிகழ்த்தும் துணைக்காரணிகளான பொருட்களை கரு என்றும் இவற்றினால் மனிதர்களிடம் உருவாகும் உணர்வு நிலைகளை உரிப்பொருள் எனவும் வகுத்து கொண்டனர். ஒரே மாந்தனிடம் நிகழும் வாழ்வியல் சார்ந்த ஒழுக்க நெறிகளே திணை என பெயரிடப்பட்டது. ஒரு தலைவன் ஒரு தலைவி இருவரிடையே நிகழும் வாழ்வியல் பண்பாட்டு ஒழுக்கங்களே திணை. நிலத்தை அதில் இணைத்தது மிக பெரிய வரலாற்று தவறு. தொல்காப்பியர் முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலுங்காலை, முறை சிறந்தனவே, பாடலுள் பயின்றகாலை என்று அகம்புறம் என்று பாகுபடுத்திய தமிழர்களுடைய சிந்தனை மரபோ மக்களினுடைய உணர்வுகள், வாழ்க்கை, சமூக இயங்கியல் குறித்த பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய இரு மையம். சங்ககால தலைவன் பார்வையாளர் தான், அவர்களுக்கு உணர்வு தரப்படல. தலைவியை நினைச்சு பெருமைப்படலாம். தலைவன் உணர்ச்சி வசப்பட்டா போருக்கோ பொருள் தடவோ போக முடியாது. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று விளக்கிய தொல்காப்பியர் அகத்தினை மருங்கின் அருள்தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்பட கிளப்பி என்று புறத்திணை பற்றி கூறுகிறார். அகத்திணையில் வரக்கூடிய உரிப்பொருட்கள் பெண்பாலுக்கு உரியன. தாய் வெளிச்சமுகம். ஆணுக்கு உரிப்பொருள் வைக்கப்படவில்லை. பிரகிருதி என்ற இயற்கையை பெண்ணாக பார்த்த தொல்கபிலரின் சாங்கிய நூல் புருடன் என்பவனை வெறும் பார்வையாளனாக மட்டுமே பார்த்தது. பெண் படைப்பதினால் சமூகத்தின் உயர்நிலையில் வைக்கப்பட்டால் அதுதான் தாய் வெளிச்சமுகம். பிற்காலத்தில் சமூகம் வளர்ச்சி அடைய அடைய ஆணின் பங்கு அதிகமான போது தந்தை வெளிச்சமுகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக தமிழகம் வளர்ச்சி அடைந்த நிலையில் ஆணின் பங்கு அதிகமான போதுதான் புறத்திணை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்பதன் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். தாய்வழி சமூகத்தில் பெண்களை பாதுகாக்க வேண்டியிருந்தது. தலைவன் கடல் வழி சென்றாலும் தரைவழி சென்றாலும் திரும்ப வருவது கடினம். எனவே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொலைதூர கடல் வழி வணிகத்திற்கு ஆண்கள் தங்கள் வலிமையால் கடல் பயண துன்பங்களை தாங்குபவர்கள் என்பதால் பெண்களை அழைத்து செல்லவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். தும்பை திணை என்பது களத்தில் பொறுதல்தான். அதில் இறப்பு நேரிடும். நெய்தல் நில தலைவி என்பவள் தன் தலைவன் கடலோடி செல்கையில் அவன் திரும்ப வருவது நிச்சயமற்றது என்பதுதான். அதனால் தான் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்றார் தொல்காப்பியர். போரில் இறப்பு நேரிட்டாலும் கடலில் மாய்ந்தாலும் ரெண்டுமே துயரம் தரக்கூடியவை என்பதால் நெய்தல் நிலத்துக்கு புறத்திணையாக தும்பையை வைத்தனர். இந்த தலைவனுடைய மறைவு மற்ற திணைகளிலும் மகளிருக்கு ஏற்படும்.
புறத்திணை போரில் மேல் செல்வதால் இருதிறத்து படைகளும் தங்களை வேறுபடுத்தி காட்டவே தனித்தனி பூக்களை வைத்திருந்திருக்கிறார்கள். நேருக்கு நேர் களத்தில் சண்டையிடும் போது தும்பைப்பூவை சூடி சண்டை செய்வர். தும்பைப்பூ என்பதற்கு தொல்காப்பியர் விளக்கம் தரவில்லை. இருவருமே தும்பைதான் சூடியிருப்பார்கள். அரசின் பூவையும் சூடியிருப்பார்கள். குறுநில மன்னர்கள் எந்த அரசின் பக்கம் நிற்கிறார்களோ அந்த அரசின் பூவை சூடுவர். அதற்கான பாடல் புறம் 79வது பாடல். மூதுருவாயில் பணிக்கைய மன்னி மன்ற வேம்பி ஒன்குலை மலைந்து. நெடுஞ்செழியன் போருக்கு போவதுக்கு முன்னால குளத்துல குளிச்சுட்டு வேப்பந்தளிய தலையில சூடியதே அந்த பாடல் பதிவு செய்கிறது. வெச்சி சூடி கரந்தை சூடி எல்லாம் போருக்கு சென்றதை பல பாடல்கள் பதிவு செய்கிறது, சங்க இலக்கிய பாடல்கள். சங்க காலத்துக்குள்ளே தமிழர்கள் பெருங்கப்பலை கட்டி பல நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அதற்கான பதிவு நீரின்று நிலத்தேற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்தறியா பலபண்டம் புலிபுரித்து புறம்போக்கி மதி நிறைந்த மலிபண்டம் என்றும் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்ற பட்டியற்பாலை வர்ணிக்கிறது. இவ்வளவு பொதிமூடைகள், புறவிகள், மதுச்சாடிகள், யவன கைவினை விளக்குகள் என பல்வேறு வகையான பொருட்களை ஏற்றி கொண்டு வர பெருங்கப்பலை செய்திருக்கிறார்கள் நம் தமிழர்கள். இந்த வகை பெருங்கப்பல்களை தொல்தமிழர் வங்கம் என அழைத்தனர். அகநானூறு 255வது பாடல் மதுரை மருதநீல நாகனார் என்ற புலவர் பாடும்போது இந்த வங்கம் எப்படி நீரில் வந்தது என்று கூறுகிறார் என்றால், ஒரு உலகமே திரண்டு நீரில் மிதந்து வருவது போல இருந்தது என்று வியந்து கூறுகிறார். அந்த வங்கமானது இரவு வேளையில் கடலில் வரும்போது கடற்கரையில் கலங்கரை விளக்கத்தை கண்டு கரையை நெருங்கி வந்ததாக புலவர் பதிவு செய்கிறார். சங்க காலத்தில் கலங்கரை விளக்குகளை மாடத்தில் ஏற்றி வைத்ததாக பட்டினப்பாளையாசிரியரும் வர்ணிக்கிறார். மருதநில நாகராரும் அகம் 251-8 வரியில் வங்கமானது கடல் நீரை காற்றினால் கிழித்து கொண்டு சென்றதாகவும் கூறுவதை வைத்து பார்க்கையில் கப்பல் பாய் விரித்து காற்றினால் கடலில் செலுத்தப்பட்டதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதே பொருளில் தான் ஔவையார் கரிகாலனுடைய பரம்பரையை பேசும் பொழுது, நாளிரு முன்னீர் நாவாயோட்டி வழிதொழி ஆண்ட உறவோன் மருக என்று அந்த கடலில் பயணம் செய்யக்கூடிய பரதவர்களை வாழ்த்துகிறார். புறநானூற்று பாடல்ல வருது. இதை வங்கப்பல்லர்கள் என்று இன்று அழைக்கப்படும் மல்லர்கள் சங்க காலத்தில் இருந்ததே கடல் வணிகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தது என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. சங்க காலத்தில் தமிழக கடற்கரைகள் பல நாட்டு வணிக கப்பல்களும் வந்து போகும் துறைமுகங்களாகத்தான் இருந்தது. அக்காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முதல் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், ரோம், கிரேக்கம், யமனம் போன்ற நாடுகளுக்கு கடல் வழி தெரியாது. அதே போன்று மேற்குலக நாடுகளுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கடாரம், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளை அறிந்திருக்கவில்லை. ஆனால் தமிழர்கள் இரு நாடுகளுக்குமான கடல் வழிகளை அறிந்து வைத்திருந்தனர். இதை அவர்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டதால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வந்த வணிக கப்பல்கள் சரக்குகளை தமிழக கடற்கரையில் இறக்கினார்கள். அதே போல ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்களும் சரக்குகளை தமிழக கடற்கரைகளில் இறக்கி இரு உலகங்களும் பண்டமாற்று செய்யும் பன்னாட்டு முனையமாக அன்று தமிழகம் விளங்கியது. என்னென்ன பொருட்கள் கப்பல்களில் இறங்கின என பட்டினப்பாலை விரிவாக பேசுவதை நாம் படித்திருக்கிறோம். வட இந்திய பொருட்களும் தமிழகம் வந்துதான் வெளிநாடுகளுக்கு கப்பல்களில் அனுப்பப்பட்டன. தமிழக கடற்கரை எப்போதும் சுறுசுறுப்பாக புலி பொறித்து பல்வண்டம் பகர்ந்து வீசும் என பெருமையாக பேசுகிறாரே கடியலூர் ஊத்தனக்கண்ணனார். அதன் பொருள் இதுதான். அதனால்தான் தமிழகத்தில் தங்கமழை கொட்டியது பொன்னோடு கரியோடு பெயரும் ஈழத்து உணவும் காளகத்தாக்கமும் காலில் வந்த கரியும் நீரில் வந்த நிமிர்புறவியும் யவன வினைமான் விளக்கும் பொன்னும் மணியும் குடமலை விளைந்த ஆரமும் தென்கடல் விளைந்த முத்தும் என மூட்டை மூட்டையாக துறைமுகங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். மூவேந்தர்களும் தமிழக எல்லைக்குள் எவனையும் நுழைய விடாமல் கண்கொத்தி பாம்பாக எல்லையை காத்திருந்தார்கள். அதற்கு சான்றாதாரமும் இன்னைக்கு சாத்தா வழிபாடு. இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய முழுக்க சாத்தன் வழிபாடுதான் சாஸ்தாவானது. இந்த சாத்தன் என்பவர்கள் எல்லாம் வணிகர்களுக்கு பாதுகாவலாக இருந்தவர்கள் என்று கூறலாம்.
அதனால்தான் ஒவ்வொரு நாட்டு எல்லையிலும் ஒரு சாத்தன் இருப்பான். கேரளா பார்டர்ல இருக்கு ஒரு ஐயப்பன். நீங்க நிறைய திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே, கன்னியாகுமரியிலே பாருங்க, சாத்தா வழிபாடு இங்கதான். தமிழர்களுடைய வழிபாடு சாத்தன் வழிபாடு தான். வேறு யாருக்கும் கிடையாது. தமிழர்களுக்கு மட்டுமே சாத்தன் வழிபாடு. அது மட்டுமில்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தின் ரோம படைத்தளத்தில் தமிழ் நாணயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பதிவு இருக்கு நமக்கு. 25 ஆண்டுகளாக நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரே கிடைத்த நம்ம குழுவுக்கு கிடைத்த ஒரே இந்திய நாணயம் இதுதான். முசிறி, அரிக்கமேடு, அழகங்குளம் துறைமுகத்தில் போர்கள், ரோம பொருட்கள், அம்போரா குடங்கள், கண்ணாடி பானைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பல ரோம நாடோடிகள் இந்திய மிளகு, முத்து, யானை, தந்தம், துணி வாங்க தமிழக துறைமுகங்களில் உட்கார்ந்திருக்கிறார்கள். தமிழ் பிராமி எழுத்துக்கள் எகிப்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, எகிப்தினுடைய அரசனுடைய அந்த பிரமிடுல மிளகு, அந்த உடலை பதப்படுத்தக்கூடிய மிளகு கண்டு இருந்திருக்கு. அது எங்க இருந்து போனது? இங்க இருந்து தானே போனது. அடுத்ததாக பரதவர்களுடைய மீனவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசிவிட்டு எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சங்க இலக்கிய நெய்தல் பாடல்கள்ல 103வது பாடல் குறுந்தொகையில காணம் சிறுகுடி, சிறுகுடி என்பது மீனவர்கள் மட்டுமே வாழக்கூடிய சிற்றூர் என்று வருகிறது. பரதவர்களாகிய தலைவர்கள் வாழ்க்கை முழுக்க கடல், கடல் கொடுத்த துன்பம், காதல் கொடுத்த துன்பம், இம்மூன்றையும் சங்க பாடலில் நாம் பார்க்கலாம். நற்றினை 111 பெருங்கடல்ல நீந்தி செல்கிறான் பரதவ தலைவன். பெருங்கடலுக்குள்ள நீந்தி போகணும்னா அங்க நிறைய சுறா மீன் இருக்கும். அந்த சுறா மீனோட சண்டை போடணும். அவர்களது கையில் பரி என்ற ஒரு கருவியை வைத்திருப்பார்கள். புயல் அடித்தா கட்டும்புறம் கவிழ்ந்தோடும் அபாயம் உள்ளது. 3வது, மீன் கிடைக்கலன்னா அன்னைக்கு பட்டினிதான். கடற்கரை சிறுகுடியில தலைவி தலைவனுக்காக கடற்கரையில இருக்கிறார். கடல்ல களமாகிய கப்பல் அவனுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் தெரியல. ஒரு பாட்டுல வருது, கடல் துறைவனான தலைவன் எள்ளிட மாலை வாரேன் என்று சொல்லிட்டு சென்ற தலைவன் வரவில்லை. எள்ளின மாலை. இப்பொழுது எள்ளி மாலை ஆகிவிட்டது. கடல் கல் சத்தம் போட்டு அலையும். கடற்கரை சோலை ஆர்ப்பரிக்கிறது. அவளது தலைவியினுடைய உயிரும் நெஞ்சும் அவன் கூடவே போகுது. நான் இங்கு இல்லை என்று புலம்புவதாக அமையும் பாடல் புலம்புவதாக பாடல் நற்றினையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடல் இறைச்சல் மட்டும்தான் துணை, இதைத்தான் இரங்கல் என்று கூறுகிறது நெய்தல் உரிப்பொருள். அடுத்து ஒரு பாட்டு. தலைவன் பரத்தை வீட்டுக்கு போயிடுறான். அவன் வீட்டு வாசல்ல பாணன் வந்து பாட்டு பாடிட்டு புலம்பி நிற்கிறான். வளையல் செய்யற பெண்கள் எல்லாம் கூடி நின்று கிண்டல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க. தலைவியோட உள்ளமோ புண்ணாகி அழுகிறா. பரத்தையிடம் சென்று வந்த தலைவனை பார்த்தி தலைவி விரட்டவில்லை, போ என்று விரட்டவில்லை. வெட்கப்படுகிறாள், கோபப்படவில்லை, அழுகிறாள். அதுதான் நெய்தல். அடுத்து இன்னொரு பாட்டு, புறநானூறில் 320வது பாட்டு. உப்பு விற்று சாப்பிடுகிற உமணர்களுடைய கப்பல் வந்து கவிழ்ந்து போனது. எல்லாரும் கத்துறாங்க. அற்ற ஆங்கன் யாரும் இல்லாத இடம், அற்ற ஆங்கன் யாரும் இல்லாத அப்படின்னு வரும் அந்த சங்க இலக்கியத்தில். காப்பாற்ற யாருமே இல்ல. உப்பு மூடை எல்லாம் செதறி கிடக்கு. எல்லோரும் அழுறாங்க. துன்பம் என்னன்னா முதலீடு போச்சு, கப்பலுக்கு வந்தா குடும்பமே நடுத்தரு, காப்பீடு இல்லாத காலம். கொற்கையில் சங்கு அறுத்தவனின் கை வெட்டப்பட்ட பதிவுகள் இருக்கிறது. பூம்புகாரில் முத்து குளித்து மூச்சடக்கிய பதிவுகள் இருக்கிறது. சங்ககால பரதவ தலைவன் வெறும் மீன் மட்டும் பிடிக்கவில்லை, அவன் ஒரு கடல் விஞ்ஞானி, உலகத்தையே பிடிச்சான். காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் நங்கூரம் போட்டு நிற்கிற கப்பலில் அரபிக் குதிரை, சீனம் பட்டு, ரோமானிய தங்கம் வந்ததை பதிவு செய்வதோடு நெய்தல் நிலம், அழுகை நிலம் மட்டுமல்ல, உலகத்தோட வாசலும் நெய்தல் தான்.
வங்கம் போலும் வளவன் ஏய் கால்நிலை பெறா கலங்கு மடல் பரப்பை நீல் நிற பெருங்கடல் நீந்தி நாளும் பல்வேறு வளனும் தரியே என்று அகநானூறு 30வது பாடல் பேசுகிறது. கால்நிலை பெறா காற்றின் நிலையை அறிந்த பரதவ தலைவன் காற்று இல்லாமல் தவிக்க மாட்டான். காற்று எப்போது வரம் என தெரிந்துதான் கப்பலை எடுப்பான். அந்த கப்பலுக்கு வழிகாட்டியாக நம் முன்னோர்கள் ஆகிய சான்றோர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். ஆசீவக துறவிகள் இருந்தார்கள். அவர்கள்தான் வானியலை கற்ற புலவர்கள். இன்றும் நான் மதுரை பக்கம் போனா 450க்கும் மேற்பட்ட கல்படுக்கைகள் இருக்கு. மதுரையில நீங்க ஆய்வூர்னு விட்டா மதுரை திருநெல்வேலியை தாண்டி ஆய்வு செய்ய எந்த ஆய்வும் செய்யாம முடியாது. இங்க இருந்து ஆய்வை நகர்த்தணும். முழுக்க மதுரையில் ஆசீவக படுக்கைகள் நம்மளுடைய தமிழர்கள் கண்டுபிடிச்ச எழுத்து பொறிப்புகள் எல்லாம் அங்குதான் இருக்கிறது. கப்பல், அதாவது உறையூர் ஏரி சேரி முடமூசியார் பாடுறார் ஒரு பாட்டுல, செறிந்த படகு பெரிய கடல்ல கப்பலை ஓட்டி காற்றை தொழிலாக, அதாவது வழி தொழில் ஆண்ட வலிமையானவனோட வழித்தோன்றலே காத்தையே தொழிலாக கொண்ட ஆண்டவனே பருவக்காற்று எப்போது வீசும், எப்படி பாய்மரம் விரிக்கணும்னு பரதவனுக்கு அத்துப்படி. அதனால்தான் வழிதொழில் ஆண்டவன் உறவோன் மருகர் என்று கூறுகிறார். பட்டினப்பாளையில் கடியில் ஒரு உறுப்பினர் கண்ணார் பாடுகிறார். பருவக்காற்று வீசுகின்ற திசையில் பாய்மரம் விரித்தால் தான் கப்பல் செல்லும், இது தெரியாமல் கடலுக்கு போக மாட்டான் பரதவத் தலைவன். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் ஜூலை வீசும். இந்த காற்று அடிப்படையில் வைத்துதான் மீன் பிடிக்க செல்வார்கள், கப்பல் ஓட்டுவார்கள். காற்று அடிக்கவில்லை என்னால் கரையிலேயே இருப்பார்கள். பரதவர்கள் எப்படி பருவக்காற்றை அறிந்தார்கள் என்பதை சங்க பாடல்கள் நிறைய பதிவு செய்கிறது. அன்றில் பறவை கடலுக்கு மேல் பறந்தால் மழை புயல் வரும். தாளை மடல் காற்றின் திசை காட்டும் கருவியாக இருந்திருக்கிறது. ஓதம் வாங்கினால் காற்று மாறப்போகிறது. மேகத்தின் நிறம் கருப்பாக இருந்தால் வாடை காற்றும் புயலும் வரும். சில மீன் மேலே வந்தால் காற்று மாறும் என்பதை நுணுக்கமாக அறிந்தவர்கள் நம் பண்டைய தமிழர்கள். அதனால்தான் நாம் இயற்கை நெறி காலம் என்று கூறுகிறோம். இயற்கையோடு வாழ்ந்தவர்கள், இயற்கையிடமிருந்து ஏராளமான தொழில்நுட்பங்களை கற்றவர்கள் நம் முன்னோர்கள். இன்று வாஸ்கோடகாமா தென்முனையை கண்டுபிடித்தார் என்று கூறுகிறோம். தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாம் கண்டுபிடித்து விட்டான். பரதவத் தலைவன் காற்று எப்போது திரும்பும் என்று மூக்காலே நுகர்ந்து சொல்லி விடுவான். அதனால் அதுதான் நெய்தல் நிலத்து அறிவு. அடுத்ததாக ஓதம். ஓதம் என்பது நிலவு மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் கடல் நீர் மட்டத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு. இது கடலோர பகுதியில நீரமட்டம் வந்து உயர்வதையும் குறைவதையும் குறிக்கிறது. அதாவது தாழ்வோதம், உயர்வோதம். ஒரு பாட்டுல சங்கத்தலைவி பேசுறான். பெரிய கடல் ஓதம் மாதிரி என் காதல் பெருகுது, நீந்தி நீந்தி கரை சேர முடியவில்லை. சங்கத்தலைவி ஓதம் அடிச்சாலும் கரையிலே நிற்கிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் ஓதம் வாங்கினால் திரும்ப வரும், அவ்வாறனால் என்னுடைய தலைவனும் மீண்டும் வருவான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு காத்திருக்கிறாள் நெய்தல் நில தலைவி. அப்புறம் ஒரு பாட்டுல குறுந்தொகை 163 ஒரு பாட்டுல நடுச்சாமமே ஊர் தூங்குது, கடல் அலை ஓதம் மட்டும் ஓயவே இல்லை. ஓத மாதிரியே தலைவியோட மனசு தலைவனை நினைச்சு நினைச்சு ஓயாம மனசு துடிக்குது. அதுதான் நெய்தல். சங்க இலக்கியத்துல அழுகையோடையும் காத்திருப்போடவும் பேசுகிற திணைதான் நெய்தல். அதே போல எஃகுவேல் குறிஞ்சி ஒழுக்கத்துல எஃகு உருக்குவான் உருவம். நெய்தல் பரதவன் எஃகுவேல் வச்சிருப்பான். மருத ஒழுக்கத்துல உழவன் எஃகு கலப்பை வச்சிருப்பான். அது பயன்பாடு. நெய்தல் பாடல்ல எஃகு செய்தல் நேரடியாக இல்லாவிட்டாலும் 2 இடங்கள்ல வருது. எஃகு தொழில் உற்பத்தி இல்லதான், ஆனா பயன்பாடு இருந்துச்சு. இரும்பு செய் வடிவின் பெரும்பெயர் வழுதி கடல் உடை எழுத்திய கூர்ங்கன் எஃகம். எஃகு ஆயுதம், எஃகுல செய்யப்பட்ட ஆயுதங்கள் மரதவரோட போர்க்கருவி. சங்க காலத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் கடல் படை இருந்தது. அந்த படையில் கூர்மையான கண்ணுள்ள எஃகுவேல் இருக்கும். பரதவன் நெய்தல் நில மக்கள் மீனவன் மீன் மட்டும் பிடிக்க செல்லவில்லை, தேவைப்படும் பொழுது குறிப்பாக வணிகர்களோடும் மீன்களோடும் சண்டையிட வேண்டும்.
அப்போது அவன் கையில் இருந்தது இந்த எஃகு ஆயுதம் தான். இந்த எஃகினுடைய கூர்மை வந்து தலைவியோட கண்ணுக்கும் மனசிற்கும் உவமையாக சொல்லப்பட்ட பாடல் பதிவுகள் குறுந்தொகை 131 பதிவாயிருக்கு. எஃகுடைய அம்பு மாதிரி கூர்மையான கண்ணுடையவள் தலைவி, அன்பில் ஏமாறத் தெரியாதவள் நெய்தல் தலைவி. அவளது கண்ணிற்கு எஃகு அம்பு மாதிரி. தலைவன் ஏமாத்தினா குத்திரும். அவள் மனசும் போனவன் வருவான் என்று காத்திருக்கிற உறுதியை பாடல் பதிவு செய்கிறது. எஃகு செய்யற கொல்லம் மருதநிலத்துல நகரத்துல இருந்தா நெய்தல் கரையில் இல்ல. ஆனால் எஃகு மனசு இருந்தது. அதாவது பரதவன் கையில் இருந்த வேல் எஃகு, அது நாட்டை காப்பாற்றியது. பரத்தியர்கன் எஃகு அம்பு மாதிரி, அது காதலை காப்பாற்றியது. மனசு மாதிரி உறுதியா இருந்தது, குடும்பத்தை காப்பாற்றியது. அடுத்ததாக கொடுந்திமில் பரதவர். நெய்தல் நிலத்துல 2 வகை பரதவர். ஒண்ணு கரையிலே மீன் பிடிக்கிற சாதாரண பரதவர், இன்னொன்று கொடுதிமில் பரதவர். வளைந்த வலிமையான திமிலை உடைய பெரிய கட்டுமரம் தெப்பம் தான் கொடுந்திமில். இந்த கொடுந்திமிலை ஓட்டிச் செல்பவன் பரதவர். பெரிய மரக்கட்டைகளை சேர்த்து கட்டுகிற படகு இதுதான். இந்த வளைந்த கட்டுமரத்தில் பெருங்கடலை நீந்தி கடந்து ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிற பெரிய கட்டுமரம். பரதனாகிய தலைவன் கரையில நிற்க மாட்டான், கொண்டுட்டு போறான். வளைந்த கட்டுமரத்துல ஏறி சுறா இருக்கிற ஆழ்கடலுக்கு போகணும். உயிரையே பணைய வச்சு சண்டை போட்டு மீன் பிடிக்கணும். அதுக்குதான் அவன் கையில அந்த கருவி. சமீபத்துல ஆதிச்சநல்லூர் கலாய்வுக்கு சென்றிருந்த பொழுது கொற்கை இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்ற போது அங்கு ஒரு சிவன் கோயிலை பார்த்தேன். பெரும்பாலும் சிவன் கோயிலே புலி சின்னம் மீன் சின்னத்தை பார்த்திருக்குது. வேல் இருக்கு, அம்பு இருக்கு. அப்போதான் எனக்கு இந்த இந்த கட்டுரையை தயார் செய்யும் பொழுது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அது வந்து ஒரு அந்த இடம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கடலோரத்தில் இருந்தது. கடலோர மக்கள் பாண்டியர்கள் அதனுடைய ஞாபகார்த்தமாக அந்த பதிச்சு வச்சிருக்கிறாங்க. பலவேல் வச்சிருக்கிற அரசர்கள் தோற்று தங்கமணி கப்பங்கட்டுற அளவுக்கு வலிமையானவன் பரதவ தலைவன். அவன் அதனாலதான் அம்மோனார் பாடார் பெருங்கடல் சேர்ப்பென்னு. வளைந்த கட்டுமரத்துல பெருங்கடல்ல நீந்தி வேறு நாட்டுல இருந்து புதுசா பொருளை கொண்டு வரணும். 50-60 கிலோமீட்டர் ஆழ்கடலுக்கு போகணும், நீந்தணும். சுறா திமிங்கலம் கொடிய விலங்குகளோட வேல்கம்பால குத்தி போராடணும். உயிருக்கு ஆபத்தான வேட்டை. சாதாரண பரதவன் கரை ஓரமா நின்று மீன் பிடிச்சிட்டு போயிடுவாரு. ஆழ்கடலுக்கு போன பரதவ தலைவன் மீனோட போராடணும், சங்கெடுக்கணும், முத்து கிடைக்கும். சாதாரண பரதவரை விட வசதியானவர் தான் கொடுதுமில் பரதவர். கொடுந்திமில் பரதவருக்கு தான் ஊர்ல அதிக மரியாதை. அதைத்தான் புலவர் வந்து பெருங்கடல் சேர்ப்பென்னு பாடுறார். இன்னைக்கு கட்டுமரன் சொல்றோமே, அதோட பழைய பேர் தான் கொடுந்திமில். ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மீனவர்கள் இன்னும் போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இலங்கை கடற்படை புயல் வருது, மீன் வளம் குறைவாயிற்று. சங்க காலத்துல கொடுந்திமில் பரதவர் தான் ஹீரோ. இன்னைக்கு மீனவன் கஷ்டப்படுறான். வாழ்க்கையிலும் அப்படித்தான். கரையிலே நின்று கவலைப்பட்டா மீன் கிடைக்காது. பயத்தை விட்டு கொடுந்தமில் ஏறி ஆழத்துக்கு போனாதான் வாழ்க்கைங்கிற பெரிய மீன் சிக்கும். குறிப்பா கோட்டு மீன் அப்படிங்கிற பதிவு வருது. கோட்டு மீன் கடல்ல வாழக்கூடிய மிகவும் வலிமையான கொம்பு போன்ற அமைப்பை கொண்ட சுறா. கோடு என்றால் கொம்பு என்று பொருள். யானையின் மறுப்பு போன்ற ஒரு கூர்மையான அமைப்புடைய மீன் என்பதால் இது கோட்டு சுறா என்று அழைக்கப்பட்டது. வலைகளை கிழிக்கும் வலிமை வாய்ந்தவை. வலையை இழுத்துக்கொண்டு மீனவர்களையும் கடலுக்குள் இழுக்க முயற்சிக்கும் தன்மை கொண்டவை. பரதவர்கள் கோட்டு சுறாக்களை வேட்டையாடுவதை நற்றிணை பாடல் 49 பதிவு செய்கிறது. கோட்டு மீன் எறிந்த உவகையர் என்ற வரி. சுறா வேட்டை சங்க காலத்தில் சிறப்பாக இருந்தது. கோட்டு சுறாக்களை பரதவர்கள் என்று பயப்படல, அதை வேட்டையாடினாங்க. பதிவு இருக்கு. கடலுக்குள் சென்றால் சுறா வரும், புயல் வரும், இறப்பு வரும். ஒவ்வொரு நாளும் அதை பிரிந்த தலைவிக்கு போராட்டம் நிறைந்த வாழ்வுகளை நீங்கள் சங்கப்பாடல், நெய்தல் பாடல்களில் பார்க்கலாம். கோட்டு மீனை பார்த்து சங்கத்தலைவன் பயந்து ஓடவில்லை. சுறாவை பார்த்ததும், கோட்டு சுறாவை பார்த்ததும் வேலை தூக்குறான், நேருக்கு நேர் மோதுறான். அதுதான் பரதவன்.
சுறா எண்ணெய், சுறா கருவாடு, சுறாப்பால் எல்லாம் விலை போகும். ஆபத்திலேயும் வருமானம் பார்த்தாங்க. சங்கப் புலவர்கள் தலைவியினுடைய பிரிவு துன்பத்துக்கு சுறாவை உவமையாக கூறியிருக்கிறாங்க. நெய்தல் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்ல. கடல்ல கோட்டு சுறாவை வேலால குத்துன வீரநல தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். சுறா மாதிரியே பிரிவும் கொடியுது, கடிக்கும், கிழிக்கும், வலிக்கும்னு வேதனை ஒரு பாட்டு வருது. பரதவன் சுறாவை ஜெயிச்ச மாதிரி தலைவியும் பிரிவு துன்பத்தை ஜெயித்து காத்திருக்கிறார். தாழை மலர்கள் தாழை மலருடைய அரும்பு கோட்டுச்சுறாவின் கொம்பு போன்ற அமைப்பை ஒத்திருப்பதாக பாடல் வரிகள் பதிவு செய்கின்றன. சங்க இலக்கியத்தில் கோட்டுச்சுறா என்பது கடலோர மக்கள் வாழ்விலோடு பிணைந்த வலிமை மற்றும் ஆபத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக விளக்கு ஏற்றி மீன் பிடிக்க செல்வது. இது சங்ககால மீன்பிடி தொழில்நுட்பம். இரவில் விளக்கு வைத்து மீன்களை கூட்டி பிடிக்கிறது. இன்னைக்கும் குமரி, தூத்துக்குடியில் செய்கிறார். இதை குறுந்தொகை அம்முவனார் பாடியிருக்கிறார். நீல நிற பெருங்கடலில் விளக்கு ஏத்தி வச்சிருக்கிற தோணி தான் விளக்குறு தோணி. அதுல மீன் பிடிக்க தூண்டில் போட்டு வேட்டைக்காரற மாதிரி காத்திருக்கிறான் பரதவன். அவன் மாதிரி நீ எனக்கு நலன் தருவாயா தலைவா? இரவுலதான் மீன் வெளிச்சத்துக்கு வரும். தூண்டில் போட்டு பிடிப்புறாங்க. லைட் பிஷிங் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் கண்டுபிடிச்சிட்டான். அம்முவனார் பாடுறாரு. நச்சினை 111ல பல்சூழ் எரி மீன் வடுகளை சேர்ப்ப நல்லோர் நல்குறவு நீங்குக. வெளிச்சத்துக்கு வர்ற மீன் குறிப்பா நெத்திலி, சூட, காலக்கடத்தி மாதிரி மீன்கள் வெளிச்சத்தை பார்த்தா கூட்டமா வரும். ஒளியோட தெரிகிற சங்கு வளையல் மாதிரி வளைஞ்ச தோணி தான் அந்த விளக்குறு தோணி. ஆழமான கடல்கரை நெய்தல்ல காணல்ல நல்லா தெரியும். சுடரோட விளக்கு வெளிச்சத்துல தெரியும். மீன் பிடிக்கிற வலைய எடுத்துக்கிட்டு களி சூழ்ந்த இடம், பெரிய மற்றும் கரிய சேரி நிறைந்த காணல் பக்கம்தான் போக வேண்டும். எவ்வளவு கொடுமை பாருங்க. இரவுல விளக்கு ஏத்தி மீனோட போன அறிஞ்சு அதை கூட்டி பிடிச்சிருக்கிறான் பரதவ தலைவன். அதுதான் தொழில்நுட்பம். இருட்டில் வெளிச்சம் பகல்ல மீன் ஆழத்துக்கு மேல வரும். இந்த விளக்கு திசை அறிய, கரைக்கு வழி தெரிய, படகுலாம் ஒன்றோடு ஒன்று மோதாம இருக்க இந்த விளக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஆழ்கடல்ல பயம் போக்க, இருட்டு பயம் போக்க இந்த விளக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக எக்கர் மணல். கேள்விப்பட்டிருப்பீர்கள். நெய்தல் நிலத்தில் உள்ள மணல் எக்கர் மணல். ஏக்கம் தருகிற மணல். இது வெறும் மணல் மட்டுமல்ல, நெய்தல் தலைவியோட கண்ணீர், தனிமை, காத்திருப்பு எல்லாத்தையும் சொல்லுகிற குறியீடு. கடற்கரையில் இருக்கிற மெல்லிய வெள்ளை மணல் குன்று அலை அடிச்சு அடிச்சு மேடா கோவிந்திருக்கும். தலைவன் கடலுக்குள் சென்று விட்டால் தலைவன் கரையிலே நின்று அந்த மணலில் உட்கார்ந்து கடலை பார்த்து ஏங்குகிறாள் தலைவி. அதனால்தான் ஏக்கத்தை கொடுக்கிற மணல் என்று உலோச்சனார் நற்றினை 87ல பாடுறார். தனிமை தலைவி தனியா உட்கார்ந்து இருக்கிற இடம் அந்த இடம். தோழி கூட அந்த இடத்துல இல்ல. மணல் மட்டும்தான் அவளுக்கு துணை. காத்திருப்பு. தலைவனுடைய கப்பல் எப்ப வரும்னு கண் கொட்டாம பாக்குறா. மணல்ல கால் தடம் பதிச்சு காத்திருக்கிறா. மணல்ல தலைவன் பெயர் எழுதுறா. அலை அழிக்குது, திரும்ப எழுதுறா. ஏக்கம் தீரல. இந்த மாதிரியா இதுதான் நெய்தல். அடுத்து புன்னை மரங்கள். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. புன்னை சங்க இலக்கியத்துல புன்னை மரம் நெய்தல் நிலத்தின் அடையாளமாகவும், களவின் சாட்சியாகவும், பெண்மையின் தோழியாகவும் போற்றப்படுகிறது. இந்த வெண்மலர் கடற்கரையில் செழித்து வரும் நறுமணமிக்க வெண்ணிறமலர்களை கொண்ட ஒரு சிறுமரம். அகநானூறு மற்றும் நற்றினையில் புன்னை மரங்கள் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றன. நெய்தல் நில தலைவனும் தலைவியும் புன்னை மரத்தடியில் சந்திப்பதும் அங்கு விளையாடுவதும் வழக்கமாக இருந்திருக்கிறதை பல சங்கப்பாடல்கள் பதிவு செய்கிறது. குறிப்பா நம்ம ஒரு பாட்டை சொல்லணும். சிறுவயதில் விளையாடிய புன்னை மரத்தினை நும்மினும் சிறந்தது நும்பை என தோழி தலைவியிடம் கூறுவதாக நற்றினை பாடல் ஒன்று புன்னை மரத்தை தமக்கையாக உருவப்படுத்தும் பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். புன்னை மர விதைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த புன்னை மர நிழலிலிருந்து உன்னுடன் உறவாடி மகிழ உன் தலைவி நாணுகிறாள். அவள் சிறுவதியில் விளையாட்டாக புதைத்த புன்னை விதை முளைக்கின்றது. அதற்கு நெய்யும் பாலும் விட்டு வளர்க்கிறாங்க. அதை பார்த்த அன்னை இது உன் தங்கை என கூறி புன்னையின் சிறப்பையும் கூறுகிறார். புன்னை அவளது தங்கையாகும். தங்கை அருகே உட்கார்ந்து காதல் செய்யலாமா? அதற்கு ஏற்ற நிழல் மரங்கள்
வேறு பார்க்கலாமே என்கிறார் நற்றினை 122. அக்ரிணை பொருளான மரத்தையும் ஒரு உயிராக பார்ப்பது சமூகவியலில் மிக உயர்ந்த பண்பாக சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. அடுத்ததாக பண்பாட்டு நிகழ்வுக்கு தடை. இதை ஒன்றை மட்டும் கூறிவிட்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். தலைவியை பிரிந்து பொருள் தேடச் செல்லும் தலைமகனிடம் தலைவியையும் உடன் கொண்டு செல்க என்று தோழி ஒரு பாடல்ல சொல்றா. அதுக்கு தலைவன் சொல்கிறான், நான் போகும் வழி கொடுமையான பாலைசுரம். உடனே தோழி சொல்றா, நீ பிரிந்த ஞான்று இம்மனை எம்மனோருக்கு பாலை போன்று கொடியதே என்று பகர்கிறார். அடுத்து அதே பாட்டுல அந்த பாட்டை அந்த அந்த பாலை நில கொடுமையை பற்றி தலைவன் பேசுறான். உமணர்கள் உப்பு வண்டிகளை கொண்டு ஊர் ஊராக போகும்போது உப்பு விற்க செல்வாங்க. அப்படி செல்பவர்கள் கங்குலானதும் ஓரிடத்தே தங்கி வைகரையில போவாங்க, காலையில போவாங்க. அப்படி அவர்கள் தங்கி சென்ற விரிந்த இடத்தை அமையப்பெற்ற குடில்கள் யாருமற்ற சிதிலடைந்தும் கரையான்கள் ஏறியும் பால் பட்டும் கிடப்பதை நிறைய சங்கப்பாடல் பேசுகிறது. பாலடைஞ்ச வீடுன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அணங்கு இருக்கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல அந்த யாருமற்ற சிதிலமடைந்த கரையான் ஏறி பால்பட்டு கிடைக்கின்ற வீட்டை சுற்றி ஓமை மரங்கள் பாலை சுரத்தை இன்னும் கொடுமையானதாக காட்டும் இன்னாமை உடையது. நான் செல்லும் வழி அப்படிப்பட்டது. தலைவனை பிரிந்து வாடும் தலைவிக்கு மட்டும் உறையும் இல்லம் மட்டும் இனிமை தருவணுமோ அப்படின்னு கேக்குறா. தலைவியை தனிமையில் வாட விட்டு போதல் கிடையாது. வாட விட்டு போறதை அந்த பாடல்ல ஒளிய போக நினைத்த தலைவனுக்கு தோழி கூறியதுன்னு சொல்லுவான். ஒளியன்னா தலைவியை தனிமையில் வாட விட்டு போதல். அதனால் தலைவன் முன்பு போன வழி அப்படிப்பட்டது என்று சுரத்தினுடைய பாலை சுரத்தின் கொடுமையை அவன் நினைத்து அத்தகைய பாதையில் தலைவி வருவது அவளுக்கு உகந்ததல்ல என்று மயங்குகிறான். பாலை நிலத்தின் வழியே உமணர்கள் செல்வதே நீரில் லத்த தாரிடை படுத்த கொடுங்கோல் உமணர் பகழி திலி தென்திலி நெடும்பெரு குன்ற திமிழ் கொல வியங்கும் அகநானூறு 17வது பாட்டு மூலம் அறியலாம். மழை காலத்துல உப்பு விற்க முடியாது. உப்பு வயல்கள்ல உப்பு எடுக்கவும் ஆகாது. ஆண்டிற்கு சில திங்களே உமணர்கள் உப்பு வணிகம் போவாங்க. அதனால் ஆண்டின் பல திங்கள் அவர்கள் அமைத்த குடிலில் யாரும் தங்காது போனதால் பால் பட்டு கிடக்கிறது அந்த குடில்களை சுற்றி வளர்ந்த பொறிகிளர்ந்த அடிமரத்தை உடைய ஓமையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமியோருக்கு மன இனியவோ என்று சங்க காலத்தில் தலைவன் இல்லாத மகளிர் கடும் விரதத்தை கடைபிடித்து வாழும் ஒழுக்கம் விதிக்கப்பட்டாலும் இளம் அகவையிலேயே தனியே மகளிர் பலர் தவிப்பதாலும் இனிமையற்ற வாழ்க்கையாக அது இருந்ததே தமியோர் என பன்மையிலும் இனியவோ என்ற சமூக உளவியல் துன்பத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் பாலைப்பாடிய பெருங்கடுவோ. அடுத்து ஒரு பாட்டு. குவிந்த கைவிரல்கள் போலும் ஒழுங்காக அமைந்த பூவிதழ்களை கொண்ட குருதி செங்காந்தலனது ஒல்லிய மலரை போன்ற. குருதி செங்காந்தல் வருது அப்படின்னா ஒரு வெண்செங்காந்தல் இருக்குன்னு அர்த்தம். குருதி செங்காந்தலினது ஒல்லிய மலரை போன்று திரண்டு சிவந்த கொண்டையுடைய கோழி கூட்டத்தினுடைய சேவலே கடல் கடந்து வணிகம் செய்வதனால் பெரும் புது வருவாயுடன் பல நாட்கள் கழித்து என்னுடைய தலைவன் வந்திருக்கிறான். நீ கூவி என்னை எழுப்பி விட்டாயே. தங்கிய மயக்கமான இன்ப இரவில் களைப்புடன் துயிலும் நேரம் பார்த்து கூவி என்னை எழுப்பி விட்டாயே என்று அந்த சேவலை பார்த்து தலைவி சபிக்கிறாள். பாருங்க எவ்வளவு கொடுமையை வாழ்ந்திருக்காங்கன்னு. செறிந்த இருளை உடைய இடையிறைவின் வீட்டில் அலையும் எலிகளை வேட்டையாடும் பொருட்டு நோட்டமிடும் இளமையான வெறுகுக்கு கொளுத்த இரையாக நடுக்கமுற்று நீ நோவெடுத்து துன்புறுவாயாக என்று சபிக்கிறாள் அந்த பாட்டுல. இறுதியாக தலைவியின் தோட்டத்தை வைத்தே விருந்தினர் வராமல் விலகி விடுறாங்க. சங்ககால மக்கள் அனைவருமே யாரு வந்தாலும் உணவு கொடுக்காமல் அனுப்ப மாட்டார்கள்.
விருந்தோம்பல் இயல்பாகவே அந்த காலத்துல குடும்ப கடமையாக இருந்திருக்கு. இந்த இப்பாடல் வரி அதாவது குறுந்தொகை 277ல கடைப்பெயல் வாடை அப்படிங்கிறது முன்பணி காலம். அந்த காலம் வரக்கூடிய நாளை கணித்து சொன்ன ஒரு துறவிக்கு தலைவி சொல்றா, நீ உனக்கு நல்ல சோறு கிடைக்கட்டும் என்கிறாள் தலைவி. பார்த்துக்கோங்க, உன்னுடைய தலைவன் வருங்காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உனக்கு நல்ல சோறு கிடைக்கட்டும் என்கிறாள். அவ வீட்டுல சோறு கொடுக்கல, ஏன்னா அங்க தலைவன் இல்ல. தலைவன் இல்லாத வீட்டில் விருந்து உபசரிப்பு இல்லை என்ற பதிவு குறுந்தொகை 270 பதிவு செய்கிறார் ஓரில் பிச்சையார். தலைவன் இல்லாத இல்லத்தில் விருந்து பேண முடியாத தலைவி நற்செய்தி சொன்ன துறவிக்கு சோறும் வெண்ணெயும் வெந்நீரும் கிடைக்கட்டும் என வாழ்த்துகிறார். நெய்தல் திணையில் தலைவன் பிரிந்த பிறகு தலைவி இழக்கும் இல்லற மாண்புகளை இவ்வாறு சங்க பாடல்கள் நமக்கு பதிவு செய்கின்றன. அதுவும் அந்த பாட்டுல வந்து நாய்கள் இல்லாத இல்லத்தில் உனக்கு சோறுன்னு வரும். நாய்கள் இருக்க வீட்டுக்கு நாய்கள் இல்லாத இல்லம்னு பாருங்க. அதே போல இதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல சிறப்பா சொல்வாரு. கண்ணகியை பிரிந்து கோவலன் சென்ற பிறகு கண்ணகி எவையவையற்றலாம் இழந்தேன் என்று கொலைக்களக்காதையில் விவரிப்பார். சிலம்பு 11, 16, 70, 73 வரைக்கும். மனமான புதிவில் கண்ணகி எப்படி இருந்தால் என்பதை இளங்கோ வர்ணிக்கிறாரு. தலைவன் உடன் இருக்கையில் இல்லறத்தின் சிறப்பான கடமைகளாக சங்ககால மகளிருக்கு வைக்கப்பட்டதை தொடர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடைக்கலக்காதையில் மதுரை வந்து புறஞ்சேரியில் தங்கியிருந்த வேளையில் கண்ணகி அவ்வாறு கூறுகிறார். அறவோர் அந்தனர் பசித்தோர் சுற்றம் என யாவருக்கும் என்னால் பணி செய்ய இயலாது போய்விட்டது. கண்ணகியும் கோவலன் பிரிந்த வேளையில் தன் உடலில் இருந்த அணிகலன்களை எல்லாம் நீக்கி விடுகிறாள். மணமானவள் என்று சொல்லக்கூடிய மங்கள அணி தவிர்த்த ஏனையவற்றை நீக்கி விடுகிறாள் கண்ணகி. பிள்ளைகளை பெற்றும் விருந்தினர் பேணுவதும் செய்யும் இல்லறத்தரசிகளே பேரில் பெண்டீர் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பாடலை பற்றி கண்ணகி பற்றி சிலப்பதிகார வரிகள் மேற்கொண்ட பாடல்களை எழுதியவர்கள் நல்லாவூர்கிழார், கோவூர்கிழார் சங்க இலக்கியத்தில். பட்டினப்பாளையில் அறநிலைய அகநட்டில் என்று அறச்சாலை பற்றி குறிப்பு வருது. சங்க காலத்தில் அறச்சாலைகள் பல இருந்திருக்கு. இதில் வரும் அனைவருக்கும் சோறு வழங்கியிருக்காங்க. இதை காப்பி எடுத்துதான் மணிமேகலை வைக்கப்பட்ட அமுத சுரபி. சைனர்களும் அன்னதானம் வைத்திருக்கிறார்கள். இதுவே பிற்காலத்தில் சத்திரங்கள் என்னும் வழிப்போக்கர் தங்கும் இடமாக மாற்றப்பட்டு விட்டது. அடுத்து மடல் எறுதல். சங்க காலத்தில் ஆண்தான் மரத்துடன் போர் புரிந்து தன் குடிகளை காப்பாற்றுகிறான், வணிகம் செய்து பொருளீட்டுகிறான். பெண் சமூகத்தை கட்டுப்படுத்துகிறாள். மக்களை பெறுவது குடும்ப நிர்வாகம். பெண் கையிலும் போர் பொருளீட்டல் ஆண் கையிலும் வகைப்படுத்தப்பட்டு இருந்தது. பெண்கள் போரில் ஈடுபடவில்லை, வணிகம் செய்யவில்லை. ஆனால் குடும்ப உறவின் மூலம் ஒரு ஆணை இயக்குபவளாக ஒரு பெண் தான் இயங்கி இருக்கிறாள். அதுதான் பெண்வெளி சமூகம். பெண்ணின் அன்பு கிடைக்காத ஒரு ஆண் மடலேறி உயிரை மாய்ப்பது நடந்தது. ஆணின் இயக்கத்துக்கு ஒரு தலைவி இன்றியமையாதவள் என்றவாறு சங்ககால சமூகம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆண் போர் புரிந்தாலும் வீரமானவனாக இருந்தாலும் பெரும் செல்வம் ஈட்டிய போதும் அனைத்தும் பெண்ணுக்கே உரியதாக இருந்தது. ஈட்டிய பொருளை பெண்ணிடம் கொடுத்து விட வேண்டும். சமூக கடமைகள் அனைத்தும் தென்புலம் தெய்வம் விருந்து சுற்றம் அரசு என நிர்வாகம் செய்தது பெண் தான். இதை வள்ளுவர் கூறுவார். ஆணுக்கு இதில் எந்த பங்களிப்பும் இல்லை. வேறு வகையில் சொல்வதனால் மடலேறுதல் நிலம் சார்ந்து வருவதில்லை. தலைவி மறுத்தால் தலைவன் மடலேறுவான். நெய்தல் பாடலில் தலைவன் ஏறி சென்ற களங்கள், காதலன் ஏறிய கப்பல், தொடுவானும் புள்ளி போல் மறையும் பெருமூச்சு விட்ட தலைவியின் அகன்ற விழி ஓரத்தில் துளிர்த்த கண்ணீர் துளிகளை தன் விரலால் துடைத்து எறிந்தவாறு கடற்கரையில் எக்கர் மணல் மேட்டில் சுடரணைந்த கலங்கரை விளக்கமாக இருக்கிற தலைவியும், ஒரு நாள் தலைவன் சென்ற திசையில் தொடுபுள்ளியாக தலைவன் கப்பல் திரும்பும் நாளில் அவன் கண்களில் பிரகாசிக்கும் ஒளியானது தலைவனுடைய கப்பலுக்கு வழிகாட்டி ஒளிரும் சுடராக இருக்கும் செங்கையல் நெடுங்கண்ணின் ஒளியானது தலைவன் வரும் களம் தொடுவானில் புள்ளியாக தோன்றும் போது வாழ்க்கையின் நல்லொளிக்கு வழிகாட்டிதானே நிற்கும். தலைவன் வரும் களம் சிறு புள்ளியாய் போக போக பெருசாய் தெரிகிறதே, அதுதான் தலைவன் வருகிறான். இதுதான் இயற்கையின் இயங்கியல் என்றால் தும்பைதானே நெய்தலது புறனே என்பது பொருந்தும் என்று கூறி வாய்ப்பு தந்த வாகை தமிழ்ச் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்க இலக்கியம் கற்பனை அல்ல, உண்மை நிகழ்வு. இதை அனைத்து புலவர்களும் பாடியதன் பின்னணி இளம்பெண்களை பிரிந்து தொலைவான இடங்களுக்கு செல்கையில் அந்த பிரிவு துயர் கொடுமையானது,
காம உணர்வு மிகும், அதை அடக்கணும். அதற்காக பத்திய உணவு சாப்பிடணும், வெறுந்தரையில் படுக்கணும். இந்த உடல் மனம் சார்ந்த கொடுமைகளை பல மாதங்கள் ஆற்றியிருக்கணும். காம உணர்வு மிகும்போது ஒரு பெண்ணால், அதுவும் இளம் பெண்ணால் தாங்க முடியாத அளவுக்கு வலிகளை தரும். அது படிப்பது சுலபம், அதில் வாழ்வது ஒரு வித தியாகம்தான். அதனால் தான் புலவர்கள் திரும்ப திரும்ப அதை பாடுகின்றனர். அந்த வழியில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே அது தெரியும். பாடலை படித்து அதன் அழகியலைத்தான் அனைவரும் கொண்டாடுகின்றனர். ஆனால் அழகியலுக்காக புலவன் ஒருபோதும் பாடல் எழுதவில்லை. அக்கால பெண்களின் துயரமான வழிகளைத்தான் நெய்தல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கூடுதலான கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். கேட்டுச்சே சார். கேட்டுச்சுமா, முழுமையா கேட்டுச்சு. இடையில தான் கொஞ்சம் பக்கத்தை காணல, அப்புறம் திருப்பி வந்துட்டீங்க. சார் செல்ல மாத்தினேன். பார்த்து அதான் சூழ்நிலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்ல. வேற ஏதேனும் கூடுதலான தரவுகள் இல்லை தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. வினாக்கள் கேளுங்களேன். சார் வினாக்கள் வினாக்கள் ஏதாவது வினாக்கள் இருந்தா கேட்கலாம், கலந்துரையாடலாம். கலந்துரையாடலுக்கான நேரம் வருவாங்கம்மா, கொஞ்சம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. தகவல் அனைத்துமே அருமையா இருந்ததுங்கம்மா, உபயோகமா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி சார், நன்றி. நீங்க இது மாதிரி ஏதாவது ஆய்வு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டா தானே அவன் உரையாற்றினவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கலந்துக்கிடுங்க, செய்திகளை ஆய்வு சம்பந்தமா தலைப்பு இப்ப தொல்காப்பியமும் புறத்திணை பொருளிலக்கண வளர்ச்சி எடுத்திருக்கேங்கம்மா. அதுல தொல்காப்பியம் வர்றப்போ திணை அமைப்புல எல்லாத்தினையுமே கொண்டு வரணும். இப்ப 5 நாட்கள நடக்க வேண்டிய கருத்தரங்களை இன்னையோட 4வது நாள் முடிவடைகிறது. 4 நாள்லயுமே உள்ள திணைகள் சார்ந்து பேசினவங்க எல்லாருமே நல்லா அருமையான ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. நெய்தல் சார்ந்து நீங்க பேசியிருந்தீங்க, நல்ல உபயோகமா இருந்துச்சு. எனக்கு ஆய்வு சம்பந்தமா இதுல இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னாங்கம்மா, இப்போ நம்ம இந்த இணையவழியில மீட்டிங் வச்சிருக்கோம். அதனால கருத்து கேட்க முடியுமே தவிர நோட்ஸ் 1, 2 தான் எடுக்க முடியுது பேசுறது. அது கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்கம்மா. ஐயப்பன் ஐயா கட்டுரையா தரலான்னு சொன்னதுனாலதான் நான் ஒரு 10 பக்கம் தயார் செய்துதான் உங்களிடம் பேசினேன். அதனால என்னிடம் அது கட்டுரையாகவே இருக்கின்றது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பயனுள்ள தகவலா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா, நன்றி சார். விரைவில் அனைத்து உரைகளுமே விரைவில் உங்களுக்கு வாகை தமிழ் சங்கத்தின் மூலமாக அதற்கான ஏற்பாடுகளோடு நூலாக்கமாவே வரும்போது நான் உங்களுக்கு அனைவருக்கும் அது கிடைக்கும்படி செய்யறேன். நன்றி ஐயா, நன்றி. 5 நாள் உரையுமே அது மாதிரி நம்ம நூலாக்கம் செய்யணும்னு விரும்புறோம். அதுக்கான சூழ்நிலையோட எல்லா விதையான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களுக்கு நூலா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற ஏதேனும் செய்திகள் கூடுதலான கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். கருத்துக்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை குழுவிலவே பதிவு பண்ணிருங்க. பின்னூட்ட படிவம் கருத்து பெட்டியில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பின்னூட்ட பதிவம் பதிவு பண்ணிருங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க உரை நல்லா சிறப்பாக இருந்ததுங்கம்மா. எனக்கு இப்ப இது ஒரு சந்தேகம் மாதிரி தான் நான் கேட்கிறேம்மா. இப்ப முல்லை திணையில விருந்தோம்பல் நடந்திருக்கு.
அப்ப வந்து அந்த தலைவி பாடல்கள்ல வந்து தலைவன் வந்து பிரிஞ்சு போயிருக்கும் பொழுது, அவ வந்து விருந்தோம்பல் செய்யல அப்படின்ற மாதிரி செய்திகள் அதுல இருக்குதுங்கம்மா. ஓகே. இப்ப சிலப்பதிகாரத்திலயுமே வந்து இது கோவலன் வந்து திரும்ப மாதவிட்ட இருந்து கண்ணகிட்ட வரும்பொழுது, "நான் உன்னை பிரிஞ்சிருந்த பொழுது நீ என்ன நெனச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்பான் இல்லையா? அப்ப அவ வந்து, "நான் விருந்தோம்பல் என்னால பண்ண முடியல." அப்படிங்கிறத ம். அவ ஒரு வருத்தமா வந்து சொல்றா இல்லையா? சொல் ஆமா, இப்ப ஆமா. நெய்தல் திணை பாடல்களையுமே வந்து அந்த தலைவன் வந்து தன்னுடைய அந்த வாளை வந்து அடகு வச்சு விருந்தோம்பல் பண்ணனான் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா? ஆமா. அவங்க வந்து அப்ப தலைவன் சேர்ந்து இருக்கும் பொழுது தான் அப்ப விருந்தோம்பல் நடந்திருக்கு. இப்ப தலைவன் வந்து கடலுக்கு போனதுக்கு பிறகு இந்த விருந்தோம்பல பத்தி ஏதாவது பேசுறாங்களாமா? அரசர்கள் வீட்ல நடந்தது வேறு. அ அதாவது நெய்தல் நிலத்தில் கடற்கரைக்கு பயணம் செய்த தலைவன் வீட்டில் விருந்தோம்பல் நடைபெறாது என்பத பதிவுதான் சங்க இலக்கியத்தில் வருகிறது. ஆனால் அரசர்கள், குறுநில மன்னர்கள் விருந்தோம்பல் செய்திருக்கிறார்கள். பாணர்களுக்கு, துறவிகளுக்கு, தூது கொண்டு வருபவர்களுக்கு. ஆனால் தலைவி மட்டும் பிரிந்திருந்த காரணத்தினால் அவள் வீட்டில் விருந்தோம்பல் இல்லை. நன்றிங்கம்மா. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கிடலாம் அல்லது நம்ம நிறைவுரைக்கு போகலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது வாழ்த்துக்கள் கூட சொல்லுங்க உரையாளர்களுக்கு, அல்லது 4வது நாள் வந்திருக்கோம். 4 நாளுக்குமான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிடலாம். இது மாதிரி ஏதாவது பதிவு பண்ணுங்க. நன்றி. நன்றி வாகை சார். தமிழ் சங்கம் பரவாயில்ல. வாகை தமிழ் சங்கம் தமிழர் புத்தாண்டு தினத்தை கொண்டாடும் விதமாக திணையும் திணைசார் வாழ்வியலும் என்கின்ற தலைப்பில் 5 நாள் தொடர் ஆய்வரங்கத்தினை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம 4வது நாள் உரை அரங்கத்தினை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைய அரங்கத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் பேச்சு அம்மாள் அவர்கள் கலந்து கொண்டு தும்பைதானே நெய்தல் அது புறனே என்கின்ற தலைப்பில் மிக ஒரு விரிவான ஒரு உரையை அவங்களுடைய ஆய்வு கோணத்துல வேறொரு டைமென்ஷன்ல இந்த உரையை வந்து இன்னைக்கு நமக்கு வழங்கியிருக்காங்க. முற்றிலும் ஒரு புதிய நிலையில அமைந்த இந்த உரை தந்தமைக்காக வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வாகை ஆலிசை மன்றம் சார்பாக அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த கூட்ட அரங்கத்தில் இணைந்து இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைக்கு வந்து பாலைத்திணை குறித்து பேராசிரியர் சுவாதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். 5வது நாள் உரை பாலைத்திணையும் திணைசார் வாழ்வியலும் என்கின்ற தலைப்பில் 5வது நாளுக்கான நிறைவான நாள் உரை நாளைக்கு இருக்கு. இதே போல அனைத்து பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் திரளாக வருகை தந்து நாளைக்கான நிறைவு நாளை சிறப்பாக்கி தரும்படி உங்களை எல்லாரையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழாவில் ஒவ்வொரு நாளும் விழாவிலையும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த கூட்ட அரங்கை ஆய்வரங்கை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருப்பதில் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற வாகை தமிழ் சங்கத்தினுடைய அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நாளைய 5வது நாள் பாலைத்திணை குறித்த அரங்கில் அனைவரும் ஒன்று கூடுவோமாக என்று சொல்லி இன்றைய நாளை நாம் நிறைவு செய்கின்றோம். சிறப்பு விருந்தினர், இன்றைய நாளுக்கான சிறப்பு விருந்தினர், சிறப்பு ஆய்வர் உரையாளர் முனைவர் பேச்சியம்மாள் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்குமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாளைய 5வது நாள் அமர்வில் நாம் மீண்டும் இதே அரங்கத்தில் இணைந்து நாளைய நாளையும் நம்ம சிறப்பாக்குவோம் என்கின்ற ஒரு வேண்டுதலை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நன்றி.
பின்னூட்ட படிவம் உங்களுக்கு கருத்து பெட்டியில தரப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யுங்க. நீங்க குழுல வந்து பதிவு பண்ண முடியாது, இங்கேயே பதிவு பண்ணிக்கிடுங்க. அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும். எல்லாருமே அந்த படிவத்தை பதிவு பண்ணிடுங்க. நன்றி. நாளைக்கு நம்ம 5வது நாள் உரையில எல்லாரும் சந்திக்கலாம். ஐயா பின்னூட்ட படிவம் வந்து ரீடைரக்ட் பேஜஸ்ன்னு வருதுங்க ஐயா. ஒரு ஐயா நிமிஷமா பாக்குறேன். பாக்குறேன். ஆ. ஐயா ஓபன் ஆயிடுச்சுங்க ஐயா. ஓபன் ஆகுமா? அது உங்களுக்கு மெயில் ஐடியில போய் தான் ஓபன் ஆகும். இங்க இருந்து மெயில் ஐடிக்கு போகும். போய் சரிங்க ஐயா, ஓபன் ஆயிடுச்சுங்க ஐயா. அது நாம ரெக்சைட் பண்ணவே இல்லை. நீங்க இங்க இருக்கும்போது பதிவு பண்ணிக்கிடலாம். அரங்கத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா தான் பதிவு பண்ண முடியாது. என்னங்க? அதுக்குள்ள எல்லாருமே அதுல இங்க இருக்கும்போதே பதிவு பண்ணிருங்க. பதிவு பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பதிவு பண்ணுங்க. அரங்கத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சான்றிதழ் அவங்கள மதிப்பளிச்சு அவங்க வருகைக்காக நம்ம வந்து எனக்கு என்ன இஷ்யூஸ்னு தெரியலீங்க. மண்டல இடையில பேசுறதுக்கு என்ன இஷ்யூஸ்ங்கிறது தெரியலீங்க ஐயா. ஆனா எனக்கு இந்த 2 நாளாவே லிங்க் ஓபன் ஆகலைங்க. மெயிலுக்கு போனாலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. நீங்க சொன்ன ப்ராசஸையும் நான் பண்ணி பார்த்தேன். மேபி என்னோட நோட் பண்ணிக்கங்க. எனக்கு தனியா இண்டிவிஜுவலா அனுப்பிச்சாலும் நான் ஃபில் பண்ணிடுறேங்க ஐயா. நன்றிங்க. நீங்க 2 மெயில் ஐடி வச்சிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு மெயில் ஐடி ஆக்டிவா இருந்ததுன்னா அதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஒருவேளை 2 மெயில் ஐடியும் ஆக்டிவா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இதுல போட்டு ட்ரை பண்ணுங்க, வரும். மெயில் ஐடியில போய் தான் அதை நம்ம பதிவு பண்ண முடியும். டைரக்டா போனாலும் மெயிலுக்கு போய் தான் வரும். ஐயப்பன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஒண்ணும் இல்லையா, அந்த பின்னூட்ட படிவத்துல கடந்த 2 நாட்களாக அப்படிங்கிற அந்த மாதிரி வருது. அது என்ன கொஞ்சம் பாருங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 நாள் செமினார் நடத்தியிருந்தோங்களா, அதுக்கு அதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதான் கேட்டேன். ஏன்னா இப்ப படிவத்தை ஃபுல்லா பண்ணாலும் அந்த கடந்த 2 நாட்கள்னு வருது. ஆமாங்க ஐயா, அது இதுக்கு முன்னாடி நாம 2 நாள் கருத்தரங்கம் நடத்தியிருந்தோம்ல. இந்த 2 குழுல இருந்தும் இந்த நம்ம 2 நாள் கருத்தரங்க குழுல இருந்தும் 5 நாள் கருத்தரங்க குழுல இருந்தும் ஒரே பேராசிரியர்கள் தொடர்ந்து இந்த 2 நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க. சரிங்க. ஏன்னா திருநங்கைகளை பத்தி நடத்தோம்ல 2 நாள் கருத்தரங்க அது. ஆமாங்க ஐயா, அதனால அதுலயும் பாதி பேர் நிரப்பாம இருக்காங்கல்ல, அவங்களும் பலனடையட்டும் அப்படிங்கறதுனால நம்ம ஒருங்கிணைஞ்சு கொடுத்துருக்கோம். சரிங்க. நன்றியா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நம்ம வாகை தமிழகத்துல அடுத்த நிகழ்ச்சி இருக்குங்கனால நம்ம அரங்கத்தை நிறைவு செய்கிறோம். எல்லாருமே பதிவு பண்ணிருங்க. நன்றி.